அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நிறுத்தி அவங்க விடுபட்டுக்கலாம். இல்லாட்டி பெரிய பிரச்சனைலாம் மீட் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், குடும்ப நல கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான டிவோர்ஸ் கேஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் அது வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் நட்சத்திரத்துக்கு மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விருட்சங்களில் பால் உள்ள மரம், பால் இல்லாத மரம் சொல்லியிருக்காங்க. பால் உள்ள மரம்னா அது பூக்கும், காய்க்கும், அதாவது குழந்தை பெற்று கொடுன்னு அர்த்தம். பால் இல்லாத மரம் அப்படிங்கிறது குழந்தை பெற்றுக்காத மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த யோனி பொருத்தத்தை தான் இங்கே சோழி பொருத்தம்னு சொல்லுவாங்க. கம்பல்சரியாக இந்த சோழி பொருத்தம், யோனி பொருத்தம் இருந்தால் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக இருந்தால் கூட அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா, இவங்க ஸ்ட்ராங்கானவங்க. பேசிக்கலாக அவங்க வந்து ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பொண்ணை கட்டி வைக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுக்கு லேசியான பொண்ணை கட்டி வச்சிட்டீங்க, அதை செவ்வாதோசை இல்லாத பொண்ணை கட்டி வச்சிங்கன்னா, லக்னத்துக்கு 2 4 7 8 12ஆம் பாவகத்தில் ராகு இருக்கும்போது இது ராகு தோஷத்தை செய்யுது. ஸ்பெஷலாக 5ஆம் பாவத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தையும் அது தர்றதுனால, ஸோ நீங்கள் ராகுக்கும் இவங்க 2 பேரும் கெட்டு போயிட்டாங்க. ஆண் ஜாதகத்தில் குரு கட்டாலும் சரி, பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் கட்டாலும் சரி, அவங்க நல்லா இல்லைங்கிற அர்த்தம். இதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கட்டா அவருக்கு ராகுக்கு அது சேர்க்கை இருக்குது, சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது, இதெல்லாம் அப்புறம் சனி சந்திரன் சேர்க்கை, இப்படிலாம் பல சேர்க்கைகள் இருக்குது. அது மிகப்பெரிய சப்ஜெக்டாக போகும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி திருமணத்தை பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஐயா வணக்கம். வணக்கம். வாழ்க குருவாழ்க, குருவை துணை. திருமண பொருத்தம் முக்கிய நோக்கம் என்ன? திருமண பொருத்தத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த திருமணம் ஆனப்பட்டு அந்த தம்பதிகளுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும், பிரிவினை வராமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த திருமண பொருத்தத்தை முக்கியமாக பார்க்குறோம். ஐயா, திருமணத்திற்கு முன்பு ஜாதக பொருத்தம் கட்டாயமாக பார்க்க வேண்டுமா? கண்டிப்பாக திருமணத்துக்கு முன்னாடி ஜாதக பொருத்தம் பார்த்தே ஆகணும். ஆண் மற்றும் பெண் ஜாதகங்களில் முதலில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்ன? ஆண் பெண் ஜாதகங்களை காட்ட வேண்டிய அம்சம் என்னென்னா, இருவருக்கும் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா, அதில் தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய வழி இருக்கிறதா, இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு முதல்ல அந்த தோஷ நிவர்த்திலாம் பண்ணிக்கிட்டு திருமணம் பண்ணுவதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நிறுத்தி அவங்க விடுபட்டுக்கலாம். இல்லாட்டி பெரிய பிரச்சனைலாம் மீட் பண்ண வேண்டியிருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், குடும்ப நல கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான டிவோர்ஸ் கேஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த திருமண பொருத்தம்லாம் முன்கூட்டியே பார்க்காம இருக்கிறதுனால தான். பாரம்பரியமாக சொல்லப்படும் 10 பொருத்தங்கள் என்னென்னங்கய்யா? பாரம்பரியமாக சொல்லக்கூடிய 10 பொருத்தங்கள் என்னென்னா, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ திருக்கம் அப்படின்னு ஒரு 4 பொருத்தம் இருக்குது. அதுக்கப்புறமாக ராசி அதிபதி 5 1 6 ஆகிப்போச்சு. அப்புறம் வசியம், யோனி பொருத்தம், அது 2 8 ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமாக ரஜ்ஜி மற்றும் வேதை ஆகக்கூடிய இந்த 10 பொருத்தங்களும் தசவித பொருத்தங்களும் அத்தியாவசியமான ஒரு 10 வித பொருத்தங்கள் சொல்லுவாங்க. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம் ஆகியவை எதை குறிக்கின்றன ஐயா? தினப்பொருத்தங்கிறதுக்கு நட்சத்திர பொருத்தங்கள், அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சாதகதாரையாக இருக்கிறதா என்று பார்க்கறது தான் இந்த தினப்பொருத்தம்னு சொல்லுவாங்க. கணப்பொருத்தம்னா, இந்த கணப்பொருத்தங்கிறத 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மனித கணம், தேவகணம், அப்புறம் ராட்சச கணம்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இந்த மனித கணத்தை சேர்த்துக்கலாம், தேவகணத்தை சேர்த்துக்கலாம், மனித கணத்துக்கு தேவகணத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ராட்சச கணத்தை சில சமயம் தேவகணத்தோட சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இந்த ராட்சச கணத்தை மனித கணத்தோட சேர்க்கறது கஷ்டம். அதனால் இந்த கண பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த மகேந்திர பொருத்தங்கிறது என்னென்னா, குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது இந்த மகேந்திர பொருத்தம். அது வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் நட்சத்திரத்துக்கு மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விருட்சங்கள். அந்த விருட்சங்களில் பால் உள்ள மரம், பால் இல்லாத மரம்னு சொல்லியிருக்காங்க. பால் உள்ள மரம்னா அது பூக்கும், காய்க்கும், அதாவது குழந்தை பெற்று கொடுன்னு அர்த்தம். பால் இல்லாத மரம் அப்படிங்கிறது குழந்தை பெற்றுக்காத மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொருத்தம் பார்க்கும்போது இதை பார்த்து சேர்க்கணும். இதுதான் கதை. ஐயா, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்று கூறுவது உண்மையா? ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப ரொம்ப தசவத பொருத்தம் முக்கியமான பொருத்தங்க. அதை தாலி பொருத்தம்னு சொல்லுவாங்க. தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களாக இருக்கணும் நீண்டகாலம் அப்படின்னா அந்த தாலி பாக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரட்ச பொருத்தம் பார்க்குறது. கண்டிப்பாக ரட்ச பொருத்தம் இல்லைன்னா திருமணம் செய்கிறத அவாய்ட் பண்ணணும். நாடி பொருத்தம் இல்லாவிட்டால் திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்படலாம்? நாடி பொருத்தங்கிறது திரும்ப ஒரு வகையில் சொல்லும்போது விருட்ச பொருத்தத்தை வச்சு தான் சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். இல்லாத பட்சத்தில் அந்த மூச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுவாங்க.
இந்த நாடி பொருத்தம் இல்ல அப்படின்னா, நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைய அதிகமா ஏற்படுத்தும். யாருக்கு வீக்கான நாடி இருக்கோ, அவங்க வந்து சீக்கிரம் நோய்வாய்ப்படுவாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால, நாடி பொருத்தம் அவசியம் தான். யோனி பொருத்தம் கணவன் மனைவி உறவை எவ்வாறு பாதிக்கிறது? ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க, தாலி பொருத்தம் பத்தி கேட்டீங்க. இது வந்து சோழி பொருத்தம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. இந்த சோழி பொருத்தங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. கிராமத்தில சொல்லும்போது இது கொஞ்சம் அ அ கெட்ட பேச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த யோனி பொருத்தத்த தான் இங்க சோழி பொருத்தம்னு சொல்லுவாங்க. கம்பல்சரியா இந்த சோழி பொருத்தம், யோனி பொருத்தம் இருந்தால், அவங்க வாழ்க்கை கொஞ்சம் சண்டை சச்சரவுகளா இருந்தா கூட, அந்த தாம்பத்திய வாழ்க்கையில நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஒத்து போயிட்டாங்க அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு அவங்க வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோனி பொருத்தம் முக்கியம். ராசி மற்றும் ராசி அதிபதி பொருத்தத்தின் முக்கியத்துவம் என்ன? ராசி அதிபதி பொருத்தத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்களும், அவங்களோட வாரிசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது. வாழையடி வாழையாக வாழக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது அந்த ராசி அதிபதி பொருத்தம். இது 2 இருந்துச்சுன்னா நல்லது. பெரும்பாலான அ பொருத்தங்கள்ல வந்து இந்த ராசி பொருத்தம் தான் ராசி அதிபதி இருக்காது. ராசி அதிபதி தான் ராசி பொருத்தம் சில சமயம் இருக்காது. ஆனா, தற்கால அ மித்திரர், தற்கால சத்ரு அப்படிங்கிற மாரியான சில விஷயங்கள் இருக்கு. அது ஜாதகத்த பார்க்கும்போது பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அந்த லக்ன ரீதியாக சில அதிபர்கள், சத்ருவா இருக்கக்கூடியவர்கள் தற்கால மித்திரர்களா மாறுவாங்க. அதனால அதையும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிட்டா, இந்த பொருத்தங்கள சரி பண்ணிக்கலாங்க. 10 பொருத்தங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? 10 பொருத்தங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களோட ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா, நம்ம 10 பொருத்தத்தோட நிப்பாட்ட போறது கிடையாது. அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜாதக பட்டம் பார்க்கணும். அங்க வந்து உங்க லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, மற்ற ஏனைய 12 பாவங்கள் அதிபதிகளும் ஒன்றுக்கொன்று எவ்வாறு தொடர்புல இருக்காங்கங்கிற விஷயத்த பார்த்து தான் இந்த முடிவெடுக்கணும். அதனால தான் தசவித பொருத்தம் மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னா பிரச்சனை தான். மத்த பொருத்தங்களும் சேர்த்து பார்க்கணும். அதாவது கட்ட பொருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த கட்ட பொருத்தம் நல்லா இருந்துச்சுன்னா, கட்டம் வரைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ற மாரி தான். பொருத்தங்கள் குறைவாக இருந்தாலும் நல்ல திருமண வாழ்க்கை அமைய முடியுமா? கண்டிப்பாக அமைக்க முடியும். முக்கியமான சில பொருத்தங்கள நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அதுல என்னென்னன்னு சொல்லிர்றேன். ரட்சி பொருத்தம், வேதை பொருத்தம் முக்கியமான பொருத்தமாக இங்க கருதப்படுகிறது. அப்புறம் ராசி அதிபதியில ஏதாவது ஒண்ணு இருந்தா நல்லது அப்படிம்போம். தினம் கணம்னா 2மே இருந்தா நல்லது. அதற்போக வசிய பொருத்தமும், யோனி பொருத்தமும் இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ குறைவான பொருத்தம் இருந்தாலும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், யோனி, வசியம் இது 2ல 1 இருக்கணும். ராசி அதிபதியில 1 இருக்கணும். தினம் கணம்ல 1 இருக்கணும். மத்தபடி ரஜ்ஜி, வேதை 2மே இருந்தா குறைவான பொருத்தத்திலயும் நல்லா இருப்பாங்க. திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது ஐயா? செவ்வாய் இது ரொம்ப முக்கியமான கேள்வி தான். பலமுறை கேட்கப்பட்ட கேள்விகள் தான். செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க லக்னத்திற்கு உதய செவ்வாய், அதாவது லக்ன செவ்வாய். அதுக்கப்புறம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருக்கும்பொழுது, அது செவ்வாய் தோஷமாக கணிக்கப்படுகிறது. இதுல விதி விலக்கு இருக்கு. தோஷ விலக்கு இருக்கு. அது எப்படின்னா, மேஷ, விருச்சிக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி கடக, சிம்ம லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் தோஷம் பெருசாக வேலை செய்யாது. அது போக இந்த செவ்வாயை குரு பார்த்தால், குருவுடன் சேர்ந்தால் இந்த செவ்வாய் தோஷம் இல்ல. இது மாரி சில விதி விலக்குகள் இருக்கு. இந்த விதி விலக்குகள நம்ம பார்க்காம இருக்க போய் தான், இந்த செவ்வாய் தோஷம் பத்தி ரொம்ப பயப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செவ்வாய் ஆட்சியாக, உச்சமாக இருக்கும்போது, எந்த லக்னக்காரர்களா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் இல்லை. இதையும் மனசுல வச்சுக்கோங்க. செவ்வாய் தோஷம் உள்ள இருவரும் திருமணம் செய்து கொண்டால் தோஷம் நீங்கி விடுமா? கண்டிப்பாக நீங்க விடுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களையே கட்டி வைங்க, கட்டி வச்சா நல்லது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா, இங்க செவ்வாய் பத்தி சொல்லும்போது, செவ்வாய் வந்து வீரியத்தை சொல்லக்கூடியது. ரத்தத்தில வந்து வீரியம் அதிகமாக இருக்கும். இவங்க ஸ்ட்ராங்கானவங்க. பேசிக்கலா அவங்க வந்து ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு ஆணுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பொண்ண கட்டி வைக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுக்கு லேசியான பொண்ண கட்டி வச்சுட்டீங்க. அத செவ்வாய் தோஷம் இல்லாத பொண்ண கட்டி வச்சீங்கன்னா, அந்த பொண்ணு சீக்கிரம் உடல் நலம் கெட்டு, அதோட தன்னோட உடல் ஆரோக்கியம் கெட்டு, தன்னை இழக்கக்கூடிய சூழல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேமாரி ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணு இருக்கு. அவனுக்கு போய் லேசியான ஒரு பையன கட்டி வச்சீங்கன்னா, அது எப்படி திருமண வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்குவீங்க, நம்மளும் புரிஞ்சுக்கலாம். சொல்ல முடியும். அதனால செவ்வாய் தோஷம் உள்ளவங்க செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள கட்டி வைக்கிறது தப்பு கிடையாது. ராகு கேது தோஷம் திருமண வாழ்க்கையை பாதிக்குமா? கண்டிப்பாக ராகு கேது தோஷங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்க தான் செய்யுது. எப்படி நம்ம செவ்வாய்க்கு பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இந்த ராகுவுக்கும் பார்க்கணும். நம்ம இங்க கேதுவுக்கும் தனியா பார்க்க மாட்டாங்க. ராகு வைத்து தான் நம்ம பலன் பார்க்குறாங்க. ஸோ ராகு லக்னத்துக்கு 2லோ 4, 7, 8, 12ஆம் பாவகத்தில் ராகு இருக்கும்போது, இது ராகு தோஷத்த தான் செய்யுது. ஸ்பெஷலாக 5ஆம் பாவத்தில் இருந்தால் புத்திர தோஷத்தையும் அது தர்றதுனால, ஸோ நீங்க ராகுவுக்கும் நீங்க இந்த ஜாதகத்தில பொருத்தம் பார்த்து தான் கட்டி வைக்கணும்.
7ஆம் பாவம் திருமண வாழ்க்கையை எவ்வாறு தீர்மானிக்கிறது? அதாவது லக்ன பாவம் நீங்க அப்படின்னா, நீங்க எங்க போய் சரண்டர் ஆகுறீங்களோ அதுதான் 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்தில நீங்க சரண்டர் ஆகுது. அதாவது கல்யாணம் அதாவது ஒருத்தர் பொறந்துட்டா அப்படின்னா, கண்டிப்பான முறையில கல்யாணங்கிற ஒரு விஷயத்தில நீங்க அடாப்ட் ஆகியே ஆகணும். இங்க திருமண பாவங்கிறது 7ஆம் பாவத்த குறிக்குது. அது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது அவங்க கூட பழகக்கூடிய விஷயத்தையும் சொல்லும். உங்க உறவினர் பத்தி சொல்லக்கூடியது அந்த 7ஆம் பாவம் தான். பார்ட்னர் சொல்லுவாங்க. பிசினஸா இருந்தாலும் சரி, மேரேஜா இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் பாவம் தான் உங்களோட பார்ட்னர் சொல்லுவாங்க. ஸோ 7ஆம் பாவம் இங்க முக்கியமான பாவம் தான் திருமணத்திற்கு. அதுதான் காரகம். 7ஆம் பாவ அதிபதி பலவீனமாக இருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படலாம்? 7ஆம் பாவதி பலவீனம் ஆயிட்டான்னா, அவருக்கு ஒண்ணு திருமண தடைய ஏற்படுத்தி குடுப்பாரு. இல்லாட்டி லேட்டா திருமணத்த முடிச்சு குடுப்பாரு. அப்படியும் இல்லாத பட்சத்தில, திருமணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது செப்பரேஷன் அப்படி இல்லாத பட்சத்தில தொடர்ந்து கணவரையோ, மனைவியோ விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தருங்க. சுக்கிரன் மற்றும் குருவின் நிலை திருமண வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கண்டிப்பான தாக்கத்த ஏற்படுத்தி தான் குடுக்குங்க. சுக்கிரன் நல்லா இல்ல. சுக்கிரன் நீசமாயிட்டாரு. சுக்கிரன் பாவகர்த்தையில போயிட்டாரு. சுக்கிரன் பகை வீட்டுக்கு போயிட்டாரு. சுக்கிரன் வந்து அ சில சமயம் 6, 8, 12 இந்த பாவங்கள்ல மறைஞ்சு போயிட்டாலும், அவருக்கு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி குடுத்துரும். இந்த குரு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குருவ ஒரு பக்கம் வந்து ஜாதகராக நாடி ஜோதிடத்துல எடுத்துக்குவாங்க. இந்த சுக்கிரன பெண் அவங்க தான் லக்னாதிபதியாக எடுத்துக்குவாங்க. இந்த குருவ வந்து ஆண் ஜாதகத்தில நாடி ஜோதிடத்தில அவர் தான் லக்னாதிபதியாக எடுத்துக்குவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கெட்டு போயிட்டாங்க. ஆண் ஜாதகத்தில குரு கெட்டாலும் சரி, பெண் ஜாதகத்தில சுக்கிரன் கெட்டாலும் சரி, அவங்க நல்லா இல்லைங்கிற அர்த்தம். இதே மாரி ஆண் ஜாதகத்தில சுக்கிரன் கெட்டா அவருக்கு மனைவி நல்லா இல்லைன்னு அர்த்தம். பெண் ஜாதகத்தில குரு கெட்டால் அது கணவன் நல்லா இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஆனா இங்க நாடியில வந்து கணவன் அப்படின்னு வரும்போது செவ்வாய எடுத்துக்குவாங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி சகோதரனை குறிக்கக்கூடிய ஒரு கோளாகவும், திருமணத்துக்கு பின்னாடி கணவரை குறிக்கக்கூடிய கோளாகவும் நாடியில எடுத்துக்குவாங்க. ஸோ பொதுவா குருங்கிறது ஒரு ஜாதகர். அதனால குரு கெடக்கூடாது. கெடாம இருந்தா நல்லது. திருமண தாமதத்தை காட்டும் முக்கிய கிரக அமைப்புகள் என்ன? திருமண தாமதத்துக்கு பல கிரக இணைவுகள் இருக்கு. அது லக்னாதிபதி நல்லா இருந்தாருன்னா, அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து அதிபதி. அதாவது 2ஆம் இடம் குடும்பம்னு சொல்லுவாங்க. தனவரவு, பணவரவு, குடும்பத்தில் புதிய வரவெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 2ஆம் பாவகம். வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 7ஆம் பாவகம்ங்கிறது உங்களோட திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய அந்த பாவக அதிபதியாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் மேல பிரச்சனை வரும். ஸோ திருமண வாழ்க்கைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோள்கள். இது போக இவர்கள் வந்து 6, 8, 12ல மறையக்கூடாது, நீசமாகக்கூடாது, பகை வீட்ல போகக்கூடாது. இப்படி பல காரணங்கள் இருக்குங்க. அது ஜாதகத்த ஆய்வு பண்ணி தான் நம்ம பார்த்து சொல்ல முடியுங்க. விவாகரத்து அல்லது பிரிவினைக்கான கிரக அமைப்புகளை முன்கூட்டி அறிய முடியுமா? கண்டிப்பாக அறிய முடியுங்க. முக்கியமான கிரக இணைவு எப்படின்னாங்க, உங்க ஜாதகத்தில 7ஆம் இடத்து அதிபதி கேதுவின் சாரத்தில நிக்கவே கூடாதுங்க. அப்படி நின்னா மினிமம் ஒரு செப்பரேஷன் உண்டு. கேது கூட இணைந்து நின்னால் ஒரு செப்பரேஷன் உண்டு. அவரு நீசமானா செப்பரேஷன் உண்டு. அப்புறம் இந்த சுக்கிரன் நீசமாகக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு. கன்னியா ராசின்னு சொல்லுவாங்க. அந்த ராசியில போய் உங்க வீட்டு 7ஆம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்தார்ன்னா, திருமணத்திற்கு பின் வரக்கூடிய இந்த செப்பரேஷன சொல்லுங்க. இது மட்டும் கிடையாது. இன்னும் பல காரணங்கள் இருக்கு. பல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ராகு, கேது சேர்க்கை இருக்கு. சனி, செவ்வாய் சேர்க்கை இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சனி, சந்திரன் சேர்க்கை இப்படிலாம் பல சேர்க்கைகள் இருக்கு. அது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டா போகும். முக்கியமா உங்க ஜாதகத்த ஆய்வு பண்ணி திருமணத்த முடிச்சுக்கோங்க. நல்ல சிறந்த ஒரு ஜோதிடர் காமிச்சு பண்ணிக்கோங்க. காதல் திருமணத்திற்கு யோகம் ஜாதகத்தில் எவ்வாறு தெரியும்? 5ஆம் இடத்து அதிபதி இல்லாட்டி 5ஆம் வீடு காதல குறிக்கக்கூடிய ஒரு இடம்ங்க. அந்த வீட்டு அதிபதி உங்க ஜாதகத்தில 7ஆம் இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த காதல் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடியது. இது காதலை குறிக்கக்கூடியது. இந்த ரூல்ஸ் மட்டும் கிடையாது. இப்ப கேட்கிற கேள்விக்கு என்னால குறைச்சு தான் பதில் சொல்ல முடியும். எல்லா ரூல்ஸையும் சொன்னா ஒரு 4 மணி நேரம் பேசலாம். ஸோ காதலுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குங்க. இதுபோக 5ஆம் இடத்துல சுக்கிரன் நின்னாலோ, 9ஆம் இடத்துல சுக்கிரன் நின்னாலோ, ஒருத்தர் காதலிக்கப்படுவாரு, இல்லாட்டி ஒருத்தர் காதலிப்பார் அப்படின்லாம் சொல்லி கதை இருக்குங்க. ஸோ அது ரூல்ஸ் பல இருக்கு. எதுக்கும் 5ஆம் பாவக அதிபதி 7ஆம் இடத்தோடையோ, 7ஆம் அதிபதியோட தொடர்பு கொள்ளும்போது காதல் திருமணத்துக்கு அதிக வாய்ப்பு உண்டு. பெற்றோர் ஏற்படும் செய்யும் திருமணம் அல்லது காதல் திருமணம் எது அமையும் என்பதை ஜாதகம் காட்டுமா? கண்டிப்பாக காட்டும். நான் இப்ப சொன்னேன் பாருங்க. இந்த 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தோடயோ, அப்புறம் சுக்கிரன் கூட இப்படிலாம் தொடர்புல கொள்ளும்போது அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்லலாங்க. அதற்கு சரியான வயதில் இந்த பாவகமும் வேலை செய்யணும். 5ஆம் பாவக அதிபதியோட தசாவோ, 5ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய அதிபதியோட தசாவோ நடந்து, இந்த 7ஆம் பாவகத்தையோ, 2ஆம் பாவத்தையோ குறிகாட்டினால் அவர்கள் காதல் திருமணம் என்று சொல்ல முடியும். சில சமயம் இந்த 5ஆம் பாவகம் இதோட தொடர்பில் இல்லை என்றால், உங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ எடுத்து சொல்லலாம். அரேஞ்ச்டு மேரேஜுக்கும் பல விதிகள், விதிவிலக்குகள்லாம் இருக்கு.
அது தெளிவா பார்க்கலாங்க ஃபியூச்சர்ல. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.